பொதுவாக வீட்டில் சோஃபா இருந்தாலே அதுக்கு இந்த மாதிரி காட்டன் வாங்கி போடுவோம். அது போட்டால் என்ன ஆகும்னா மேலே உள்ளது கீழே விழுகாது, நழுவி விழுகாது. ஏன்னா அது பின்னாடி ஒட்டி இருக்கிறனால அது பிடிச்சிக்கிறோம், அது விழுகாது. ஆனால் இந்த கீழே உள்ளது என்ன பண்ணுன்னா ஆள் உட்கார உட்கார உடனே 2-3 தடவைக்குள்ளே கீழே விழுந்துருது. இது அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தது. இதுக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்டது, என்ன தான் செய்கிறது, இப்படியே கீழே விழுந்துகிட்டே இருக்குது. இப்போ ஏதாவது பின்னுக்கின்னு குத்தி இருந்தால் கூட என்ன ஆகும்னா அந்த பின்னும் அப்படியே சோஃபாவை பிச்சு விட்டுரும், ஒன்று பிஞ்சு போயிடும். இதுக்கு என்ன செய்யலான்னு அப்படியே ஐடியா பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்தது. எனக்கு இந்த கலரில் துணி கிடைக்கல. அதுக்கப்புறம் சும்மா ஒரு பட்டு கரை துணி மாதிரி ஒரு சேலையிலேருந்து பிச்சது இருந்துச்சு. அதோட என்ன பண்ணிட்டேன்னா அதை இந்த மூளைக்கும் அந்த மூளைக்கும் தைச்சேன். கையிலே ஊசி நூல் இருக்குல்ல, ஊசி நூல்லே தைச்சு எப்படி தைச்சேன்னா, இப்போ பாருங்க, நான் காட்டுறேன். அந்த மூளையில் இது இப்போ எடுத்து விட்டு காட்டுறேன். இந்த பாருங்க, இப்போ கட்டியிருக்கேனா, அந்த இதில் கட்டி வச்சிருக்கேன். இங்கே ஒரு இது மாதிரி நாட் மாதிரி ஒரு நீட்டை இது மாதிரி துணி மாதிரி வச்சு சும்மா ஊசி நூல்லே தைச்சிட்டேன். அதை எப்படி தைச்சிருக்கேன்னு இந்த பாருங்க. ஊசி நூல்லையே தைச்சேன். இந்த தெரியுதா, 2ஆ மடக்கி வச்சு சும்மா ஒரு எப்படி தைச்சிருக்கேன்னு தெரியுதா, சும்மா ஒரு 10-20 தையல் போட்டேன். ஆனால் இந்த பக்கம் தெரியாது தைச்சிருக்கிறது, பின்பக்கமாக வச்சு தைச்சு அதை அப்படி கயிறு மாதிரி வருதா, நீட்டாக என்ன பண்ணிடுறது, இப்படி போய் இப்படி வச்சு கரெக்டாக அந்த மூளையில் இதை வச்சு நல்லா டைட்டாக இங்கே கட்டிடுறது. இப்படி கட்டிட்டோன்னா என்ன ஆகும்னா, இப்படி கட்டிட்டனால இந்த பக்கமும் அதே மாதிரி கட்டியிருக்கேன், இதே மாதிரி அந்த சைடும் அதே மாதிரி கட்டியிருக்கேன். இப்படி கட்டியிருக்கிறனால என்ன ஆகுதுன்னா இப்போ நழுவி கீழே விழுக மாட்டேங்குது. என்னதான் உட்காந்தாலும் கசங்குது, அப்படியே சுருண்டுருது. ஆனால் நழுவி மட்டும் கீழே விழுகலை. இல்லாட்டி கீழே எப்போ பாரு கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், எடுத்து அதை விரித்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நான் இந்த முனையில் இந்த மாதிரி கட்டிட்டனால இப்போ நான் அதை அவுத்துட்டேன். உங்களுக்காக நான் முதல்ல கட்டியிருந்தேன். இதை அதை இப்போ டைட்டாக கட்டி வச்சோன்னா என்ன ஆகுனா, இப்படி எப்படி தான் இழுத்தாலும் கீழே விழுகாது. அதே மாதிரி தான் அங்கிட்டும் பாருங்கள், நல்லா கட்டியிருக்கு பாருங்கள். எவ்வளோ இழுக்கிறேன், பிடிச்சி எவ்வளோ இழுத்தாலும் கீழே விழுகாது. ஆனால் சோபாலே தான் கிடக்கும் இந்த துணி. இதே நம்ம இப்படி கட்டாமல் விட்டுட்டோன்னா விழுந்துடும். அதுக்காக தான் நான் அதை ஐடியா பண்ணி அந்த மாதிரி இந்த முனையிலையும் அதே மாதிரி தைச்சிருக்கேன். அதாவது அந்த முனையிலையும் தைச்சிருக்கேன், அந்த முனையிலையும் தைச்சிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் இங்கே 2 பக்கமும் அதே மாதிரி தைச்சு 2 பக்கமுமே அப்படி கட்டியிருக்கா, கீழே விழுகாது, நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதே மாதிரி முயற்சி பண்ணி தைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்.